உத்திரமரி பெருமா கோயில் பின்னாடி அம்மா யாரா பொண்ணாட்டி எங்கிறாங்க சொல்றீங்களா கொஞ்சம் போய் சொல்லிட்டே போறேங்க காலையில 5000 ரூபாய் செலவானோட ஆயும்போது தயவு சொல்லி கொடுத்துட்டு நான் வீட்டுக்கு போறேன் கண்டிப்பா. ஏண்டா நான் சந்திக்கிறேன் சொல்றேனே எப்படிமா சந்திக்கிறேன் என்னமான்னு கேட்டியா? என்ன எப்படி சந்திக்கிறேம்மா? அவர் யார் தெரியுமா? அவர் எங்க அண்ணன்டா. என் நல்ல அறிவுரைகளா சொல்லுவாரு. கண்ணு இப்படி இருக்க கூடாது, அப்படி இருக்க கூடாது. எங்க பக்கம் எங்களுக்கு ஒரு சொத்து இருக்குது, அந்த சொத்தாண்ட செட் இருக்குது, அந்த செட்டாண்ட மட்டும் சாயந்தரம் வந்துருன்னு சொல்லுவாரு. சொன்ன கைக்கும் டேய் கருப்பு போட்டு வச்சுக்கிறாரா? இன்னும் திடீர்னு ஒரு என்ன சமாச்சாரம்? கராய்க்கு வரல நீ? ஆமா ஆமா நான் காலை வச்ச நேரம் ஆமா உனக்கு கராய்க்கு வந்துக்குது. யாரு மாமா? யாரு மாமா? என் நாட்டு தளபதி யார்? என் நாட்டு தளபதியார் வந்திருக்காரு. வந்து 3 மாசம் ஆச்சுன்னு சொன்னீங்க மாமா. 3 மாசம் ஆச்சுன்னு சொன்னீங்க. 3 மாசம் அதுக்கப்புறம் எங்க போனாரு? இப்பதான் குற்றால அருவியில குளிக்க வந்திருக்கிறாரு. ஆமா அப்படியா? அது குற்றால அருவியில அம்மா, அது பீச் ஓராது. அப்படி நின்னா போதும் உள்ள இஷ்டமுடும். அப்படி அப்படியா? எங்க வந்திருக்கிறாரு மாமா? வந்திருக்கிறாரு வெளிக்கிறாரு அம்மா. வெளிக்கிறாரு அது நான் போய் பாக்குறது இல்ல அம்மா, வெளியே இருக்கிறாரு. இருக்காரா? சேலையில வீடு கட்டவா சொட்டும் தேனை போல் கம்படிடாப்பா. நான் யாரையும் அடிக்க மாட்டேன்னு சொல்லிருக்கேன். போன பார்த்து நாய் கட்டுது. இப்பதான் வந்து தள்ளி விடணும் உனக்கு.
நான் நல்லா தண்ணி நின்னுயம்மா. என்ன ஆச்சு உனக்கு? என்ன நடந்தது? எதனால இப்படி ஆச்சு உனக்கு? அந்த காரணத்தை சொல்லு. இது கட்டி கட்டி பிடிச்சத பாத்துட்டு நான் பெரடுகிறேன்மா. ஏய், நாங்க கட்டி பிடிச்சோம் சரி, நீ என்ன பண்ணணும்? நீ கட்டி பிடி, யாரு கட்டி? உன் மனைவி கட்டி பிடி. போயும்போது கொட்டி வரடா கட்டி பிடிப்ப. ஏறிலே ஒரு வாய் சரியில்லை டேய். உள்ள ஒரு ஆளை விட்டு தனியா வச்சிருக்கிறேன். யாரு அப்பா? அந்த வண்டிக்கு பக்கத்துல இருக்காரு. போய் பாரு. அவனு பிடிச்சத பள்ளி படைக்கு எப்பா அவரும் ரொம்ப நாளா காஞ்சி வைக்கிறாரு. என்ன பண்றது? என்ன செய்யுது? அசதிக்கு வேலை வசதினா வச்சுக்கலாம். அவதான் வாயை பிடிச்சி கடிக்கிறாள். வசதினால வச்சுக்கலாமா? காப்பாத்துறான்ல. அலந்த செந்தாமரை எப்படி இருக்கிறதோ அதை போல் உன் முகம் இருக்கிறது. 3 மாதமாக குழந்தை முள்ளு போட்டு ரொம்ப என்ன செய்யுது? ஹலோ, பின்னாடி வரேன். நான் ஒரு வல்ல வந்து சைட் அடிச்சிருக்கேன். இதோ வர கண்ணு மாமா. அது மட்டுமா? என்ன எப்படி தெரியுமா? எப்படி? வாங்கடா. பூஜை கேட்ட பூவிது போய் தெரிஞ்ச கேட்க மாட்டேன். பைசா 1 ரூபாய் கூட போட்டாடா பாவி. அது மட்டுமா? பூஜை கேட்ட பூவிது என்னவென்று நீ சொல்லாமல் காதல் போதையில் இருக்கின்றாய். உன்னை பார்த்த உடனே அது இல்லப்பா, நம்மளே எப்ப நான் வந்து யாரையும் கை தொண்டு அடிக்க மாட்டேன். இதுவரையிலும் அப்படிதான் இருக்கிறேன். என்ன அடிக்கிற மாதிரி செய்கிறார். அது ஒரு உள்ள பொண்டாட்டி அது நேற்று கண்டை இருக்கு வரையும். ஆனா அவங்க அம்மா வீட்டுக்கு போலாம். மாமா, வந்த விஷயம் என்ன தெரியுமா? உன்னை பார்த்த உடனே மறந்து விட்டது. மறந்து விட்டது. இந்த நாட்டு இளவரசர் என்ன பார்த்து என்ன கேள்வி கேட்டேன் தெரியுமா? இந்த நாட்டு இளவரசர்
என்ன பார்த்து என்ன கேட்டார்? செருப்புக்கு சமன் என்று சொல்லிவிட்டார். அவளுக்கு மேல் ஆகிவிட்டது அவருக்கு. அது மட்டுமில்லை, சிறு தேவைக்கு பிறந்தவன். அப்படி கேட்டவன் நம்ம சும்மா விடலாமா? சும்மா விடக்கூடாது மாமா. விடக்கூடாது. நீங்க புள்ளி வைங்க, நான் கோலம் போடுறேன். நிச்சயமா தெரியும். நீங்க ஆழத்துங்க நுழைஞ்சா நான் கோலத்துங்க நுழைவேன். அப்படியா? உனக்கு ஏதோ ஒரு காரணமாக தான் என்னை தேடி வந்திருக்கிறேன். நிச்சயமாக நீ சொல்லணும், நான் கேட்கணும் மாமா. நிச்சயமா கேட்பியா? சொல்லுங்க மாமா. எப்படி தெரியுமா? எப்படி? இந்த மாமா மதுரை வீர கண்ணே இதோட இந்த ஆள் கை வச்சுறா. அவ கூட நீ குடும்பம் நான் வீட்டுக்கு போறேன். ஏய், அவ பலாப்பழம் பலாப்பழத்தை பிச்சு பாரு. அதுல இருக்கிற சொலை எப்படி? தெரியல, பத்திரம் பாடுறேன். எப்படி தெரியுமா? மகளா, நீ கொடுத்த முத்தமெல்லாம் நெஞ்சுக்குள்ள மறைச்சு வச்சேன். நெஞ்சுக்குள்ள நான் கவலையோட வந்தேன். ஆனா என் கவலையை தீர்த்து விட்டாயே மோகனா. மாமா, மோகனா, என்ன அது வாய்ந்துங்க இருக்கு ஜெயில. ஏய், 52 கோழி, அந்த கோழி வித்து போயிச்சு போடி. என்னம்மா அவன் முச்சால முச்சா புள்ளைங்களே புச்சிக்கிறான் பாரு ஆளு. ஏதாவது புள்ளைங்களையாது. இந்த பவுடர் தச்ச தெரியாதே அந்த கத்தை பூச்சினால. அத விடு. புள்ளைங்களையாது. சரி முருங்கலாவது. உத்திரமேல 4 பிளாட் இருக்குது. முருங்கைக்காய் சாப்பிட்டா தானே முறுக்கி அடிக்கும். ஐயோ. அப்ப புளிப்பா பெருசா. மோகனா, என்கிட்ட வந்த உடனே எனக்கு போது அதிகமாகிட்டது மோகனா. சரி மாமா. எப்படி தெரியுமா? மோகனா, வெத்தலைய போட்டேண்டி